வணக்கம் மேஷம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். திரும்ப வராத பண இழப்பு உங்களை நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். வாழ்க்கையில் சில இழப்புகள் மறந்து போகும், ஆனால் சில இழப்புகள் மற்றும் மனிதனின் சிந்தனையை மாற்றிவிடும். அதில் குறிப்பாக திரும்ப வராத பண இழப்பு பலருக்கு மனதில் ஆழமான ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது, ஆனா மேஷம் ராசியான உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். இதை கேட்டபோது இதனுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கு என்று நீங்கள் நிச்சயமாக கூறுவீர்கள். நானும் இதை அனுபவித்திருக்கிறேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அதுவும் முக்கியமாக நீங்கள் தெரியாமல் கொடுத்த நபரிடம் கொடுத்த பணம் கூட சிறிது நாட்கள் கழித்து நிச்சயமாக வந்துவிடும். ஆனால் உங்களுக்கு நெருங்கிய நபரிடம் கொடுத்த பணம், அதுவும் லட்சக்கணக்கில் நீங்கள் கொடுத்து வைத்திருப்பீர்கள். அது உங்களுக்கு இப்பொழுது அவசர தேவைக்கு கேட்டால் கூட நிச்சயமாக கிடைக்காமல் தான் இருக்கும். அந்த ஒரு உறவை உங்களால் விடவும் முடியாது. ஏனென்றால் அந்த ஒரு பணத்தை இரவு பகல் பாராமல் தூக்கம் இல்லாமல் நீங்கள் சம்பாதித்த பணமாக அது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் தான் அந்த சில உறவுகளிடம் இதுவரைக்கும் நீங்கள் பேசிக்கொண்டும் அவர்களிடம் பழக்கங்களையும் வைத்துக் கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். இதைத்தான் இப்பொழுது வரை நீங்கள் நிச்சயமாக செய்து கொண்டும் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவியுங்கள். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும். மற்றொரு பக்கம் ஒரு தவறான முதலீடு, ஒரு நம்பிக்கை, ஒரு அவசர முடிவு அல்லது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை காரணமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடினமாக சம்பாதித்த பணம் திரும்ப கிடைக்காத நிலைமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட போது நீங்களே அந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு உறவிடம் நாம் ஏன் பழகினோம், இவர்களிடம் பழகாமல் இருந்தால் இந்த ஒரு பணத்தை கொடுத்திருக்க மாட்டோமே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ தடவைகள் இப்படி யோசித்த நாட்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் செலவு செய்வதற்கு கூட பல முறையில் யோசிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீர்கள். முன்பு மற்றவர்கள் உதவ தயங்காத நீங்கள் பின்னர் இது சரியான முடிவா என்று சிந்திக்க தொடங்கியிருப்பீர்கள். அது கஞ்சத்தனம் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடையாது என்பதை இந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அனுபவம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கைக்குள்ள சில பாடங்களையும் சில விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே நடக்கக்கூடியது. குடும்பத்தின் எதிர்காலம், உங்களுடைய உழைப்பின் மதிப்பு, பணத்தின் அருமை, இவை அனைத்தையும் அந்த ஒரு சம்பவங்கள் இன்று வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆழமாக உணர்த்தி கொண்டே தான் இருக்கும். எனவே மேஷம் ராசிக்காரங்களின் தைரியம் பல நேரங்களில் புதிய வாய்ப்புகளை தேட வைக்கலாம். ஆனால் வாழ்க்கையில சில சமயங்கள் தைரியத்துடன் சேர்ந்து பொறுமையும் தேவைப்படும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த கால இழப்பு ஒரு முடிவு கிடையாது. எதிர்காலத்தில் இன்னும் விவேகமாக முன்னேறுவதற்கு ஒரு அனுபவமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறும். எனவே முடிந்த அளவுக்கு இனி வரக்கூடிய நாட்களிலாவது யாருக்கு உதவி செய்கிறீர்கள், யாருக்கு பணத்தை கொடுக்கிறீர்கள் என்பதில் ஒரு கவனமானது உங்க வாழ்க்கைக்குள்ள வேண்டும். அல்லது அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். ஆனால் வாழ்க்கைக்குள்ள பணம் போனால் வரும் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் இழந்த அந்த பணம் வெறும் காகிதம் மட்டும் கிடையாது. உங்களுடைய வாழ்நாளின் உழைப்பு, உங்களுடைய கனவுகள் நாளை தந்து விடுகிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து வாங்கி சென்ற பணமாகத்தான் அது இன்று வரைக்கும் இருக்கும். இன்று வரை திரும்ப வரவே அது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காது. கடனாக கொடுத்த பணத்தை கேட்க போன இடத்தில் உங்களையே மோசமானவர்களாக சித்தரித்திருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் கொடுத்த பணத்தை தானே கேட்கிறோம் என்று மனதிற்குள்ள தோன்றினாலும் எதிரில் இருப்பவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தும் படியும் ஏதோ நீங்கள் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டதாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக சித்தரித்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தான் இந்த ஒரு நிலைமைகளும் இப்போ வரைக்கும் இருக்கும். இந்த திரும்ப வராத பண இழப்பு உங்களை பொருளாதார ரீதியாக முடக்கியது மட்டுமல்லாமல் உங்களின் குணத்தையே நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். அதன் பிறகுதான் நீங்கள் மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பதிலும் உதவி செய்வதிலும் எல்லாரையும் சந்தேக கண்ணோடு பார்க்கும் ஒரு சுபாவத்திற்கு நிச்சயமாக நீங்கள் மாறியிருப்பீர்கள். ஆனா இந்த ஒரு காலகட்டத்துல யார் பணம் என்று கேட்டு வந்தாலும் முடிந்த அளவுக்கு நீங்கள் தட்டி கழிப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இனிமேலும் முன்னால் இருந்த காலங்கள் போல இனி வரக்கூடிய நாட்களிலும் இருந்தால் அது உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளைத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறிய
கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். அதே போல் இனிமே வரக்கூடிய நாட்களில் மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனைவி வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்பட தொடங்கும். மனைவி வீட்டார்களின் அவர்களால் முடிந்த ஒரு உதவிகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அவசர காலகட்டங்களில் உங்களுக்குள்ள உதவி செய்ய ஆரம்பிப்பார்கள். கூட்டாளிகளின் ஆதரவுகளால் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீர்கள். போட்டி பந்தயங்களில் சாதாரணமான ஒரு முடிவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்க தொடங்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தருணங்களும் இதுவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள். இழந்து போன பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கலாம். கிடைத்தால் இழந்த பொருட்களையும் சரி இழந்த பணத்தையும் எப்படியாவது நீங்கள் பெற்றுவிடுங்கள். மனதிற்குள்ள வைத்துக் கொண்டே இருந்தால் பணமானது உங்களை தேடி வராது. ஒரு வார்த்தை வாய்விட்டு கேட்டு பாருங்கள், உங்களை விட்டு போன பணங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களை எதிர்த்தவர்கள் அமைதியாக விலகும் சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக போகுது. உங்களுக்கு பின்னால் சதி செய்தவர்களும் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் அனைவரும் தங்களின் பலத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் சரணடையும் நிலைமையானது இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தோன்றும். இதுவரை உங்களை கண்டாலே கோபப்படுவது, நீங்கள் போகின்ற இடத்திலெல்லாம் தேவையில்லாத வீண் சண்டைகள் வலிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள் அல்லது நீங்க உங்களுடனே அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் யாரையும் எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கவே இருக்காது. உங்களுடைய கால நேரமே அவர்களை உங்களுக்கு முன்னால் மண்டியிட செய்யக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய நாட்களில் அமையும். உங்கள் மீது வீசப்பட்ட பழிச்சொற்கள் அனைத்தும் பொய்யென நிரூபணமாகி அவர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களை விட்டு அமைதியாக விலகி செல்லக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்களுடைய பாதையில் இருந்த முட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு ராஜபாட்டை தயாராக கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. மேசம் ராசி அன்பர்களை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்திருக்க மாட்டார்கள். சிலர் நேரடியாக எதிர்த்திருக்கலாம். இன்னும் சிலர் அமைதியாக உங்கள் மீது தவறான எண்ணங்களை உருவாக்க முயற்சிருக்கலாம். அந்த நாட்களில் நீங்கள் மனம் உடைந்து போன தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் தொடர்ந்து உழைத்து அமைதியாக முன்னேறும் பொழுது பல எதிர்ப்புகள் தானாகவே பலவீனம் அடைய தொடங்கும். யாரையும் தோற்கடிக்க வேண்டிய அவசியம் என்பது வாழ்க்கைக்குள்ள கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் முன்னேற்றி கொண்டாலே போதும். எல்லாமே உங்களுடைய பக்கம் நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும். உங்களுடைய முன்னேற்றமே சில நேரங்களில் மிகப்பெரிய ஒரு பதிலாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் மாறத் தொடங்கும். இந்த காலங்கள் சிலருக்கு அந்த நம்பிக்கையை மீண்டும் தரக்கூடிய ஒரு நேரமாக உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய போகுது. இது அமைகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வராது ஒரு வார்த்தை வாய்விட்டு கேட்டு பாருங்கள், உங்களை விட்டு போன பணங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களை எதிர்த்தவர்கள் அமைதியாக விலகும் சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக போகுது. உங்களுக்கு பின்னால் சதி செய்தவர்களும் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் அனைவரும் தங்களின் பலத்தை இழந்து உங்களுக்கு முன்னால் சரணடையும் நிலைமையானது இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக தோன்றும். இதுவரை உங்களை கண்டாலே கோபப்படுவது, நீங்கள் போகின்ற இடத்திலெல்லாம் தேவையில்லாத வீண் சண்டைகள் வலிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள் அல்லது நீங்க உங்களுடனே அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் யாரையும் எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கவே இருக்காது. உங்களுடைய கால நேரமே அவர்களை உங்களுக்கு முன்னால் மண்டியிட செய்யக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய நாட்களில் அமையும். உங்கள் மீது வீசப்பட்ட பழிச்சொற்கள் அனைத்தும் பொய்யென நிரூபணமாகி அவர்கள் தங்களின் தவறுகளை உணர்ந்து உங்களை விட்டு அமைதியாக விலகி செல்லக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். உங்களுடைய பாதையில் இருந்த முட்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு ராஜபாட்டை தயாராக கூடிய ஒரு நேரங்கள்